ஐஜேகே 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் பேட்டி. சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து செய்தியாளர்களை சந்தித்து வேட்பாளர்களை அறிவித்தார். அதன்படி பல்லாவரம் தொகுதி வேட்பாளராக சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் வி வெங்கடேசன் மற்றும் குன்னம் தொகுதி வேட்பாளராக திருமதி சரண்யா அன்பழகன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர். இவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளனர் என்று தெரிவித்தனர். அழைப்பிற்கு இணங்கி வந்திருக்கிற தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் ரவி பச்சமுத்து இப்பொழுது யார் வேட்பாளர், எந்த தொகுதிக்கு என்பதை அவர் அறிவிப்பார். அதற்கு முன்னதாக இந்திய ஜனநாயக கட்சி பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். கட்சி துவங்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 15 ஆண்டுகளில் இந்திய ஜனநாயக கட்சி, அதன் பெயரே ஜனநாயக கட்சி, அது மட்டுமல்ல இந்திய ஜனநாயக கட்சி, இந்த காலகட்டங்களில் எல்லோருமே பெயரை சுருக்கி வைத்திருப்பார்கள். நாங்கள் மட்டும்தான் இந்த 15 ஆண்டு காலத்தில் கட்சியை துவங்குகிற பொழுது இந்தியாவை நினைத்தோம், ஜனநாயகத்தை நினைத்தோம். ஆகவே இந்திய ஜனநாயக கட்சி என்று பெயர் வைத்தோம். இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை, அதை திருப்ப கொண்டு வர வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்திய ஜனநாயகம் இல்லை, அதை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பெயரை அந்த காலத்தில் பெயரிட்டோம். அது இந்த 15 ஆண்டுகளாக துவங்கிய காலம் முதல் கட்சி துவங்கி 8 மாதத்திலேயே பொது தேர்தல் வந்தது. 131 பேரை அந்த தேர்தலில் போட்டியிட வைத்தோம். அதற்கடுத்து பாராளுமன்ற தேர்தல். இந்த 3 முறை இந்த இடைக்காலத்தில் வந்த பாராளுமன்ற தேர்தல் 3 முறையும் கட்சியின் நிறுவனம் என்ற முறையில் பெரம்பலூரில் நானே போட்டியிட்டேன். அதில் 3 ஒரு முறை வெற்றி பெற்றேன். அது உங்களுக்கு தான் தெரிந்த கதை, வரலாறு. அந்த வகையில் இப்போ கட்சி துவங்கிய பிறகு எல்லா தேர்தல்களிலும் தொடர்ந்து சட்டமன்ற தொகுதிக்கும் பாராளுமன்ற தொகுதிக்கும் போட்டியிட்டு கொண்டு வந்திருக்கிறோம். என்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக இந்த சிறு வரலாறை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், நாங்கள் எங்களுக்கான ஒரு வழியை பின்பற்றி தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தி கொண்டு வருகிறோம். எங்களுடைய பின்பலம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். இருந்தாலும் கூட அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்றால், தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் ஊழல், லஞ்சம், எண்ணற்ற முறையில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தரத்தை இழக்கிற வகையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அறிவீர்கள். ஊழல், லஞ்சம், விலைவாசி உயர்வு, கொலை, கொள்ளை, இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களும் உங்களுடைய குடும்பத்திலோ நீங்களே கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அதே மட்டுமில்லை, எங்களுடைய கட்சியின் கொள்கைகள் ஒன்று பெண்களுக்கு சம உரிமை. அந்த வகையில் 2 வேட்பாளர்கள், ஒன்று குன்னத்தில் ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார், பல்லாவரத்தில் ஒரு ஆண் வேட்பாளர் போட்டியிடுகிறார்.
அவர்கள் யார், என்ன படித்திருக்கிறார்கள், அவருடைய பின்புலம் என்ன என்பதை இப்பொழுது நம்முடைய கட்சியின் தலைவர், இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் தம்பி ரவி பச்சமுத்து உங்களுக்கு தெரியும். அவர் என்ன அவருடைய பின்புலம் எல்லாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆக அந்த வகையில் நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் சேலம் ஆத்தூரில் பிறந்து இன்றைக்கி 60 ஆண்டு காலமாக சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறேன். கல்விப்பணியில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பின்புலத்தோடு இப்பொழுது கட்சியின் தலைவர் அவர் சொல்ல வேண்டியதை சொல்லி உங்களுக்கு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவார். நன்றி. இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக 2026 தேர்தலுக்கு இதுவரை நாம் அறிமுகம் செய்திருக்கின்றோம். ஒன்று, வழக்கறிஞர் டாக்டர் வெங்கடேசன், MA, ML, PhD, டாக்டரேட். இவர் 15 வருஷமாக நம்ம கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கட்சியின் சட்ட ஆலோசகராக இருந்து வருகிறார். ஐயாவின் நம்பிக்கைக்கும் பாத்திரத்துக்குரியவர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா வழக்கறிஞராக இருந்திருக்காரு, கவர்மெண்ட் ஜிபியாக இருந்திருக்காரு, எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு இவர். அடுத்தது திருமதி சரண்யா அன்பழகன், BSc B.Ed. இவங்க கட்சியில் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய கணவர் நம்ம கட்சியில் உறுப்பினர்லேருந்து இன்றைக்கி மாவட்ட தலைவர் வரைக்கும் போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. அவங்களுடைய மனைவி படித்தவர், ஆசிரியர் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர். நல்ல வேட்பாளர்களை ஐயா தேர்ந்தெடுத்து இருவருக்கும் சம உரிமை கொடுத்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.